உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சர் ஆவார் என தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா தகவல். தாம்பரம் வானூர்தி படைத்தளத்தில் நடைபெற்ற அணிவகுப்பின் போது வெயிலின் தாக்கத்தினால் 3 வீரர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. RSS ஊர்வலத்தை தொடங்கி வைத்ததால் அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கம். 38,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல். 47,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதில். திருப்பூரில் அனுமதியின்றி வீட்டில் நாட்டு வெடி தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக புகார். தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். இரானி கோப்பையை வென்ற மும்பை அணிக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் என மும்பை மட்டைப்பந்து சங்கம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபரானால் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடும் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவை வழங்குவேன் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். லட்சத்தீவை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.